வெல்கம் டு தங்கமுட்டை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பன்னீர் நான் வீட்ல இருந்தே செஞ்சிருக்கேன். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன். பன்னீர் எடுத்து அது ஹாட் வாட்டர் ஊற்றி நான் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 20, பட்டாணி நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். தக்காளியை நான் தண்ணியில் பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். தயிர் 1/2 கப். இது வந்து பாலாடையை நல்லா இந்த மாதிரி நம்ம இது பண்ணிகிட்டே இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீமாக வந்துடும். கொத்தமல்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சள், உப்பு. இப்போ பேனில் ஆயில் ஊற்றி சின்ன வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரை ஆனது தனியாக எடுத்து இதை நம்ம கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் நம்ம தக்காளியை வாட்டரில் பாயில் பண்ணி அதையும் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம பேனில் ஆயிலில் பெருஞ்சீரகம், சீரகம், ஏலக்காய், கிராம்பு, பட்டை, ஸ்டார் எல்லாத்தையுமே நம்ம போட்டு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஆனியன் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அப்புறம் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து மசாலா பொருட்களை ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், மஞ்சள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், கொத்தமல்லி பவுடர், கரம் மசாலா ஆட் பண்ணி அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் பாயில் ஆன உடனே நான் இப்போ பட்டாணி ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து தயிர் எடுக்கும்போது தயிர் 1/2 கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா நம்ம வந்து விஸ்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இல்லாமல் அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி இந்த க்ரீம் மாதிரி அதை நம்ம வச்சுக்கணும். இதில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீம், உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் பால் காய்ச்சுவீங்களா, அந்த பாலாடை எடுத்து கொஞ்சம் பால் எடுத்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆல்ரெடி நான் அந்த பன்னீர் செய்யும்போது பாலாடை எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஃப்ரெஷ் க்ரீம் மேக் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி வந்துடும். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் ஒரு பாலில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து முந்திரி பருப்பை ஊற வச்சுருங்க. அதை மிக்சியில் போட்டு அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ அந்த பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டால் நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போது ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போது நான் வந்து அதை ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நன்றி.